ப்ளஸ் அந்த சினாரியோ என்னன்னா அது நாங்கள் ஒரு ட்ரீமி சீக்வன்ஸ், அது ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக ஒன்று அழகாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சத்யா கேரக்டர் ஒரு ஃப்ளாடான ஒரு பர்சனாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ அந்த இடத்துல ஃபோனை ஸ்னேக்கின் பண்ணி பார்த்துட்டு அதேமே ஜஸ்டிஃபை தான் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ உட்பின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆகிட்டோம், நீ என்ன இதுக்கு போய் கோச்சுக்கிறேன்னு அப்போ கூட ரியலைஸ் பண்ணிட்டு அவன் கோவப்படும் போது தான் நம்ம பண்ணது தப்போ அப்படின்ற பாயிண்டே அவனுக்கு அப்போ தான் ஹிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது ப்ளஸ் எனக்கு அந்த பாட்டு சப்போர்ட் பண்ணிச்சு. எனக்கு அந்த பாட்டோட லிரிக் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ எனக்கு அந்த லிரிக்கு நான் ஒன்று பண்ணணும், அதில் இந்த ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகளே அப்படின்றப்ப நான் என்ன பார்க்குறேன், இவன் பேச பயந்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன இன்னும் பயம்னா, ஐயோ இப்போ நம்ம குடிச்சு வேற இருக்கோம், இப்போ போய் பேசினா தப்போ, இல்லைனா கூட காலில் போய் விழுந்திருப்பான், ஐயோ குடிச்சு வேற இருக்கோம், இப்போ நம்ம போய் பேசினா இதுதான் தப்பாயிருமோன்ட்டு அந்த ஒரு பயங்கர ஒரு ஏக்கத்திலே தயக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவன் வரா, என்ன இன்னும் நீ வந்து சாரி கேட்கலவா வந்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு, அங்கேயுமே ஆல்ரெடி கொஞ்சம் பூஸியாக இருக்கான். ஸோ கொஞ்சம் அப்படியே சொல்ல ட்ரை பண்ணுவான், எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் டிஃபன் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ அவள் மண்டையில் தட்டி இதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது லைக் அதான் நான் பார்க்குறேன். ஒரு பிடிச்ச 2 பேர் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க அந்த சண்டையில் சால்வ் ஆயிடுவாங்க. ப்ளஸ் என்னன்னா இவன் ரொம்ப அடமெண்ட்டாவோ, இவன் வெரி ஆல்ஃபாவாக வந்துட்டு என்ன நான் அப்படி தான் பார்ப்பேன், நீ என் பொண்டாட்டி இப்படிலாம் அவன் பேசியிருந்தானா ஓகே, பட் ஹீஸ் லைக் தப்பு பண்ணது அவனுக்கே தப்புன்னு தெரியல, ஏன்னா இதுவே தெரியலன்ற நீ என்ன குழந்தையான்னு திட்டி அவனுக்கு அதை சொல்கிறா, உடனே அவன் அக்செப்ட் பண்ணுற ஸ்பேஸில் தான் இருக்கான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஓகே இவங்க 2 பேரும் அந்த சண்டை போட்டு ஒரு மாதிரி சேர்ந்துட்டா கியூட் தான், அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ அடுத்த சீன்லேயே அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ப்ளஸ் அது வேணுமா இருந்தது. அது அது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இவங்க வெக்கப்பட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து 2 பேருமே குடிச்சிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு. பட் இவங்க வந்து வெக்கம் இல்லையா, அவங்க சொல்றது நம்ம தப்பு பண்ணலன்னு சொல்றது, இவங்க தப்பு நினைச்சாரா இவரு, அது தெரிஞ்சுக்கலாம். இல்லை தப்புன்னு சொல்றதே தெரில எனக்கு. என்னன்னா 2 பேருமே அதான் அகைன் குடிச்சிருக்காங்க. 2 பேரும் தே வேர் லைக் தே கெட் இன் டு தி பெட். அடுத்த நாள் காலையில் அவன் வெக்கப்பட்டு இருக்கான், ஒரு மாதிரி ஜாலியாக வெக்கப்பட்டு இருக்கான். பட் அவன் என்ன சொல்றான்னா, நேற்று 2 பேருமே குடிச்சிருந்தோம் அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு ஹை ஆஃப் த மொமெண்ட்ல ஏதோ ஒன்று இதுக்கு நீ ஓவரா பில்டப் போட்டுட்டு நீ போகாத நீ அதான். ஏன்னா அவ ஆல்ரெடி எந்த ஸ்பேஸ்ல இருக்கனா டேட் பண்ணி பார்ப்போம், செட் ஆச்சுன்னா வில் ப்ரொசீட் அப்படின்னு. ஸோ அதனால அவங்க அன்னைக்கு இதே வேற லைக் ஒன்னா இருந்தாங்கன்றதுக்காக நீ ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க.